இப்போ வந்து இதுதான் வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சரு, கேஎல்எம் ஷெல் இருக்குது. அப்போ நம்ம எனர்ஜி வந்து இங்கேருந்து இங்கே வந்து எனர்ஜி வருது அப்படின்னா வந்து இப்போ இதுதான் வந்து ராமர், இது வந்து சீதா வந்து போயிட்டாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, ரீப்ளேஸ் பண்ணணும் இதை. ஸோ அதுக்காக இந்த எலக்ட்ரான் வந்து இங்கே வந்து காசு செலவு பண்ணி ரீப்ளேஸ் ஆகுது. ஏன்னா ஆட்டம் வந்து அன்ஸ்டேபிள் ஆகிட்டு இது போட்ட பிறகு. ஸோ அப்போ ஒரு எனர்ஜி எமிஷனு அதுதான் வந்து எக்ஸ்ரேவாக வருது. ஓகேவா? இப்போ ஃபோட்டோ அண்ட் ப்ரொடக்ஷன் ஆஃப் எக்ஸ்ரே, ஒரு பக்கம் வந்து டங்ஸ்டன் யூஸ் பண்ணுறாங்க, இன்னொரு பக்கம் வந்து டங்ஸ்டனை ரேனியம் வேலை யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா வந்து இப்போ இது வந்து மெல்ட்டிங் பாயிண்ட் அதிகமாக இருக்குது, அதனால டங்ஸ்டன் வந்து எல்லாமே வந்து மெல்ட் ஆகாது. ஸோ எவ்வளோ ஹீட் கொடுத்தாலும் அது வந்து எலக்ட்ரான்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் டங்ஸ்டன் வந்து பிரிட்டலாக இருக்கிறதுனால ரேனியம் வந்து என்ன பண்ணுதுன்னா வந்து அந்த பிரிட்டல்னஸை குறைக்குது. ஓகேவா? பிரிட்டலாக இருந்தால் அது வந்து உடஞ்சிரும் இல்லையா, ஹீட்டிங் கோல்டிங்னா. அப்போ அந்த பிரிட்டல்னஸை குறைக்கிறதுக்கு ரேனியம் போட்டு இது பண்ணுறாங்க. ஸோ இது புரிஞ்சிச்சு. எக்ஸ்ரே வந்து இந்த டியூப்லேருந்து வருது. இப்போ கேத்தோட் ஃபிலமெண்ட்டு, கேத்தோட் அப்படின்ற கேட் வந்து நெகட்டிவ்னு நான் வச்சுக்கோ. அது வந்து ஹீட் பண்ணும்போது தெர்மியோனிக் எமிஷன் வருது. ஏன் ரொட்டேட்டிங் பிளேட்னா வந்து இப்போ இங்கே வந்து ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கா, இங்கேருந்து எலக்ட்ரான் போயிட்டு இங்கே அடிக்குதுன்னு வச்சுக்கோயேன். அடிக்கும்போது நம்மளுக்கு வந்து எக்ஸ்ரே வந்து இப்போ இந்த 5 விரல் இருக்குன்னா 5 எக்ஸ்ரே வந்து நம்மளுக்கு தேவையில்லை, நம்ம பாடியில் அடித்து வரக்கூடாது. ஸோ 5 எக்ஸ்ரே வந்து நிறைய ஸ்பேஸ்லேருந்து வருது. ஒரு எக்ஸ்ரேக்கு இவ்வளோ ஸ்பேஸ்னால் 5 எக்ஸ்ரேக்கு நிறைய ஸ்பேஸ்க்கு வந்தால் நம்ம பாடி மேலே அடிக்கும்போது அது வந்து நிறைய டிஃப்யூஸாக வந்து போகும். அப்போ நம்மளுக்கு அப்போ இங்கே வந்து நம்ம பாடியோட போன் இருக்குன்னு வச்சுக்கோயேன். அப்போ வந்து இங்கே வந்து நம்மளோட இது எக்ஸ்ரே வருதுன்னு வச்சுக்கோயேன். நம்மளுக்கு தேவையான கான்ட்ராஸ்ட் வந்து தெரியாது. இப்போ வந்து ஃப்ராக்சர் பாயிண்ட் வந்து பார்க்குறேன்னு வச்சுக்கோ. இப்போ அந்த ஃப்ராக்சர் வழியாக பாஸ் ஆனால் தானே ஃப்ராக்சர் பாயிண்ட். நீ இவ்வளோ பெரிய இடத்துலேருந்து டிஃப்யூஸ் ஆகிட்டு வந்தால் அது வராது. ஸோ நம்மளுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் இப்போ சின்னதாக வந்து எக்ஸ்ரே கேத்தோட் இருக்குன்னா அப்போ பெருசாக வந்து ஆனோட் வச்சுருப்பாங்க, அதில் குட்டி இடத்துலேருந்து தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ரே வரும். ஏன் ரொட்டேட்டிங் வச்சாங்கன்னா வந்து ஒரே இடத்துல ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சுன்னா அது வந்து பள்ளமாயிடும். அப்போ நம்மளுக்கு தேவையான அளவுக்கு கான்ட்ராஸ்ட் வராது. ஏன் வந்து மேமோகிராஃபியில் வந்து நம்ம வந்து மாலிப்டினம், அதாவது இந்த இப்படி கண்டினியூஸ் இல்லை கேரக்டரிஸ்டிக் ஸ்பெக்ட்ரம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இப்படி இங்கேருந்தீங்க மேலேருந்தீங்க இப்படி. பிகாஸ் ஏன்னா மேமோகிராஃபியில் வந்து பிரெஸ்ட் டிஷ்யூ அப்படின்றது வந்து கண்டினியூஸ்னால் வந்து நிறைய எனர்ஜி லெவல் இருந்தால் வந்து அந்தந்த எனர்ஜி தகுந்து நம்ம பாடியில் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து தள்ளி விட்டுட்டு அது பாட்டுக்கும் வந்து கான்ட்ராஸ்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் எனர்ஜி லெவல் தேவை. அப்போ அந்த எனர்ஜி தகுந்த எலக்ட்ரான் பீம் மட்டும்தான் வந்து நம்ம பிரெஸ்ட் டிஷ்யூக்கு தகுந்த எலக்ட்ரான் பீமும் நம்ம பிரெஸ்ட்டு ஃபேட்டுக்கு தகுந்த எலக்ட்ரான் பீமும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம். ஸோ அப்போ நம்மளுக்கு ப்ராப்பர் கான்ட்ராஸ்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ நம்ம பாடி கூட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னா வந்து வெளி சர்ஃபேஸில் வந்து இப்போ மிட் எனர்ஜி ரேஞ்சு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க. அப்போ வெளி சர்ஃபேஸ் எலக்ட்ரான் வந்து போயிட்டு பாக்கி எனர்ஜி வந்து நம்மளோட ஃப்ரேமுக்கு, இப்போ நம்ம இங்கே பாடி இருக்குன்னா இங்கே வந்து ஃப்ரேம் இருக்குன்னா ஃப்ரேம் மேலே போய் அஃபெக்ட் பண்ணும் பாக்கி இருக்கிற எலக்ட்ரானை. அப்போ நம்மளுக்கு கான்ட்ராஸ்ட் தெரியாது. அப்போ நம்ம வந்து வெளியில் இருக்கிற பெரிஃபெரியில் இருக்கிற அடிக்கிறத வந்து நம்ம குறைக்கணும். அப்போ குவாண்டம் எஃபெக்டை குறைக்கணும். ஆனால் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் அப்படின்றது வந்து அதாவது நம்ம நியூக்ளியஸ் பக்கம் வந்து அட்ராக்ட் ஆகுது. அப்போ வருது நியூக்ளியஸ் கிட்ட வருது, அப்போ எலக்ட்ரான் அடித்து தள்ளுது, மொத்த எனர்ஜி லூஸ் ஆகிடுது. அப்போ அது வந்து லோ எனர்ஜி எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான், அது எக்ஸ்ரே மட்டும் தான் வரும். அப்போ நம்ம பாடியில் நியூக்ளியஸ் போயிடுச்சு, நியூக்ளியஸில் எலக்ட்ரான் போயிடுச்சு. அப்போ எலக்ட்ரான் போயிடுச்சுன்னா என்னது, எனர்ஜியும் போயிடுச்சு, எலக்ட்ரானும் போயிடுச்சு, எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை. அப்போ எக்ஸ்ரே ஃபிலிமில் வர்றது வந்து 0 வரும் அங்கே, ஏன்னா எதுவும் ஸ்கேட்டர் ஆகலை. அப்போ நல்லா கான்ட்ராஸ்ட் தெரியும். அப்போ இது வந்து இம்ப்ரூவ் பண்ணணும் நம்மளுக்கு. அதே கொஹரண்ட் ஸ்கேட்டரிங்னா வந்து சும்மா வந்து போகிற மாதிரி இருக்குது, பெருசாக ஒன்றும் இன்ட்ராக்ட் பண்ணல. ஃபோட்டோ டைஜஷன்னா வந்து நம்மளோட நியூக்ளியஸ் கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணிவிட்டு நியூக்ளியஸில் ஒரு ப்ரோட்டான் லூஸ் ஆகுது, ஒரு ப்ரோட்டான் லூஸ் ஆச்சுன்னா ஒரு நியூட்ரானும் லூஸ் ஆகிடுது. அப்போ புது ஆட்டம் வந்து உருவாகுது. பேர் ப்ரொடக்ஷன்னா வந்து வருது, எலக்ட்ரான் தள்ளிடுச்சு, அப்புறம் மிச்சம் இருக்கிற எனர்ஜி வந்து அது வந்து எலக்ட்ரானோ பாசிட்ரானோ மாற்றிடுது. அதுதான் வந்து பேர் ப்ரொடக்ஷனு.